ஏக்கா, கோமதி அக்கா, கோமதி அக்கா, சீக்கிரமா போய் கோமதி அக்காட்ட சொல்லணும், இல்லைன்னா அந்த ஆள் போயிருவாரு. கோமதி அக்கா. லட்சுமி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாம்மா? ஆமாக்கா, பிள்ளைல பல்லெடுத்து கிடப்பினாலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும்க்கா. ஆமா லட்சுமி, அதுவும் சரிதான். நீங்க என்னக்கா சொலவும் கையுமா உட்காந்துருக்கிய? இல்லை லட்சுமி, அன்னைக்கு ரேஷன்ல அரிசி வாங்கிட்டு வந்தோம்ல, அதான் புடைக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியாக்கா? ரேஷன் அரிசியில் இட்லிக்கு போட்டால் நல்லா வருதுன்னு சொல்கிறாவுக்கா? ஆமா லட்சுமி, நானும் போட்டு பார்த்தேம்மா, நல்லா இருக்கு. அதான் எல்லாத்தையும் புடச்சி எடுத்து வைக்க போகிறேன். அப்படியாக்கா? நல்லா இருக்கோ? நானும் ஒரு நாள் அரைச்சி பார்க்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் லட்சுமி, வருஷம் இப்போதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே தீபாவளி வந்துருச்சுமா? ஆமாக்கா, இன்னும் ஒரு 15 நாளில் தீபாவளி வந்திருக்கா. ஆமாம்மா. ஆமாம் லட்சுமி, பிள்ளைகளுக்கு இன்னும் துணி எடுத்து கொடுக்கல பார்த்துக்க. நானும் இன்னும் எடுக்கலக்கா, கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் எடுக்கணும். லட்சுமி, நீ கடைக்கு போகும்போது சொல்லுமா, நானும் வாரேன். உங்கள் அண்ணங்கிட்ட பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் காதுலையும் வாங்க மாட்டுக்காவே. நம்மளுக்கு துணி இல்லாட்டியும் பரவாயில்ல லட்சுமி, பிள்ளைகளுக்காவது எடுக்கணும்ல. என் மகளும் 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்காக்கா, ஏமா தீபாவளிக்கு துணி எடுத்தான்னு. இந்த தடவை 2 பேருக்கும் ஒரே கலரில் எடுக்கலான் இருக்கேங்க்கா. யாரு 2 பேருக்குமா? உனக்கும் புருஷனுக்குமா? இக்கா, அவியலுக்கு இல்லைக்கா, எனக்கும் என் மகளுக்கும். நான் நல்ல கிளி பச்சை கலரில் ட்ரெஸ் போடுவேன், அவையும் அந்த கலரில் சட்டை போட மாட்டேக்காவக்கா. இப்போ என் மகானா அவளுக்கு ஒரு கிளி பச்சை கலரில் உடுப்பு எடுத்து கொடுத்துட்டு நான் ஒரு சேலை எடுத்துக்குவேன்க்கா. அப்போ தீபாவளி அன்னைக்கு அம்மாவும் மகளும் ஒரே மாதிரி துணி போட போறிய? ஆமா கோமதி அக்கா, இப்போ அதுதானே ட்ரெண்டிங்கு. கோமதி அக்கா. சின்ன பொண்ணு, என்னாச்சுமா? பார்த்து வரக்கூடாதாம்மா? பார்த்துமா சின்ன பொண்ணு, மெதுவா எந்திரி. வாமா, மெதுவா எந்திரிமா. சிரிக்க வச்சுக்கிற கலக்குருவி, பல்ல தட்டி எடுத்துருவேன். என் மாடு எருமை மாதிரி வளர்ந்துருக்கா, பார்த்து வர மாட்டியோ? யானைக்கும் அடிசருக்கும் கலக்குருவி, தெரியாம விழுந்துட்டேன். சின்ன பொண்ணு, பார்த்து வாமா, இப்படி கீழே விழுந்து அடிபட்டா யாருமா பாப்பா? ஏக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், அதான் ஓடி வந்தேன் பார்த்துக்கோங்க, தெரியாம விழுந்துட்டேன். ஆமா, முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்து நீனே முக்கியமான செய்தியா இருப்பா. ஏ கலக்குருவி. என்ன? எத்தனை நாள் என்ன தூக்கி கீழே போட்டிருப்பா, அதான் இன்னைக்கு நீனே கீழே விழுந்துட்டா. அந்தால ஏக்கா, நான் சொல்றதை கேளுங்கக்கா. சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, தீபாவளி வருதுலாக்கா, துணி எடுத்துட்டீங்களோ? இல்லம்மா, இன்னும் துணி எடுக்கல. நானும் லட்சுமியும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். துணி கடைக்கு போலான்னு இருக்கோமா, நீ வாரியா? கோமதிக்கா, இவளெல்லாம் கூட்டிட்டு போண்டாங்கக்கா, நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வருவோம். கோமதிக்கா, அவ கூட கடைக்கு போவாதியக்கா, கஷ்டப்பட்டு கால் வலிக்க நடந்து போனோம். துணி எடுக்கணும்னா நடந்துதான் போனோம், ஒரு துணி கடை இங்கேயே வருமோ? ஆமா கலக்குருவி, துணி கடை இங்கேயே வருது. என்ன சொல்ற வளர்ந்த மாடு, துணி கடை இங்க வருதா? ஆமா கலக்குருவி, இல்ல ஒரு அண்ணன் போறாவ பத்துக்க, பை நிறைய துணி அள்ளிட்டு. நாம வீட்டை போய் துணி எடுப்போமா? சின்ன பொண்ணு, தெருவில் கொண்டு வர துணி நல்லா இருக்குமாமா? கிக்கா, போய் வாங்கி தான் பாப்பேங்க்கா, நல்லா இல்லைன்னா அவ கூட கடையில போய் எடுத்துட்டு வந்துருவோம். சரிம்மா, போவோம். ஏன் மாடு, நானும் வாரேன். சரி சரி வா. லட்சுமி, நீ போய் உமாவையும் வசந்தியும் வர சொல்லுமா, அவிலும் துணி எடுப்பாவ. சரிக்கா, கூட்டிட்டு வரேன். சின்ன பொண்ணு, நீ அந்த துணி கடைக்காரரை கூட்டிட்டு வரியாமா, நம்ம அவர்கிட்டயே துணி எடுப்போம். சரிக்கா, அந்த அண்ணனை கூட்டிட்டு வரேன். சின்ன பொண்ணு, அந்த ராமலட்சுமி வீட்டுக்கிட்ட நல்ல இடம் கிடக்கு பத்தியா, நம்ம அங்கேயே உட்காந்து பாப்போமா, எல்லாரும் உட்காந்து பார்க்க நல்லா இருக்கும். சரிக்கா, அங்கேயே நான் அந்த அண்ணனை கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் போங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நானும் வரேன். இக்கா, நான் வசந்தியும் உமாவையும் வர சொல்றேன்க்கா. கோமதிக்கா, லேட் பண்ணிடாதீங்க, அந்த அண்ணி போயிருவாவ, சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா சின்ன பொண்ணு, வந்துடுறேன், நீ போ. ஏ உமா, என் மாமியார் ஊருக்கு போயிருக்குமா, அவிய மகளை பார்க்க போயிருக்கா உமா, வர 1 வாரம் ஆகும். அப்படியாக்கா? ஆமா உமா. அப்போ 1 வாரம் ஜாலியா இருக்க போறிய? ஆமா உமா. அப்புறம் உமா, அந்த ராமையா இருக்கார்ல, யாருக்கா? அதான் இழுவ, அதான் அந்த காய்கறி கடை வச்சிருக்காருல. ஆமாக்கா. அவிய மவளுக்கு கல்யாணம், உனக்கு பத்திரிக்கை தந்தாவளா? ஆமாக்கா. நம்ம 2 பேரும் போவோமா? சரிக்கா, போவோம். போன வாரம் இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனேன் உமா, கோழி கறி போட்டாவ, நல்லாவே இல்லை உமா. ஆமாக்கா, கோழிக்கறி நல்லா இருக்காதுக்கா, ஆட்டுக்கறி தான் டேஸ்டா இருக்கும். ஆமா உமா,
இப்போ எந்த கல்யாண வீட்டில் ஆட்டுக்கறி போடுறாவ? எல்லாரும் கோழிக்கறி தான் போடுறாவ. வாயில வைக்க ஆவலை பார்த்துக்க. ஆமாக்கா. இந்த காய்கறி கடைக்காரானே நல்லா காசுள்ள ஆளு பார்த்துக்க. எப்படியும் ஆட்டுக்கறி தான் போடுவாவ. ஆமாக்கா. வாரியா, ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துடுவோம். வாரியா, ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடலாம். சரிக்கா, போவோம். வசந்தி, உமா. வா லட்சுமி. என்ன திடீர்னு எங்களை பார்க்க வந்திருக்கா? அது வந்து வசந்தி, தெருவில் ஒரு துணிக்காரர் பாரு பார்த்துக்க. துணிக்காரரா? பழைய துணியை எடுத்துட்டு போறவரா? இல்ல வசந்தி, புது துணி தான் கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? புது துணியை எடுத்துட்டு வந்திருக்காவ? ஆமா வசந்தி, அந்த வளர்ந்த மாடு தான் வந்து சொன்னா பார்த்துக்க. அதான் ராமலட்சுமி வீட்டுக்கு அந்த இடம் இருக்கு பத்தியா, அதுல இருந்து துணி பார்க்க போறோம். நீங்க 2 பேரும் வாரியலா? இல்ல லட்சுமி, நான் வரல. ஏன் வசந்தி, துணி எடுத்துட்டியோ? தீபாவளி வேற வருதுல்ல. இல்ல லட்சுமி, இன்னும் எடுக்கல. அப்புறம் என்ன வசந்தி, சும்மா வந்து பாரு. உமா, நீயும் வா. இக்கா, நாமளும் போவோம்க்கா, ஏதாவது பார்த்துட்டு வருவோம். இல்லவ, சும்மா இரு. லட்சுமி, யாரெல்லாம் துணி பார்க்க வரவ? நான் வளர்ந்த மாடு, கோமதி அக்கா, நீங்க 2 பேரு. அப்ப நம்ம தெருவில் இருக்கிற கொஞ்சம் பேர் வருவாவ. அப்படியா? ஆமா வசந்தி, தீபாவளிக்கு போடுற மாதிரி இல்லாட்டியும் நடப்புக்கு போடுற மாதிரியாவது துணி இருக்கும். அதான் நாங்க பார்க்க போறோம். நீங்க 2 பேரும் வாங்க. நீ முன்னாடி போ லட்சுமி, ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் வந்துடுறோம். அப்படியா? சரி, அப்ப வாங்க, நான் முன்னாடி போறேன். ஏக்கா, நாமளும் போவோம்க்கா. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இழுவ, இவ கூப்பிட்ட உடனே நம்ம ஏன் போனோம்? கொஞ்சம் கழிச்சு மெதுவாக போவோம். ஆமாக்கா. எப்பவும் தெருவிலேயே கிடப்பாளோ போல, தெருவில் என்ன வந்தாலும் கண்டுபிடிச்சிடாள்வ. ஆமாக்கா. உமா, தெருவில் போகிற எல்லா பொருளையும் வாங்குறாள்வ. இந்த சீட்டு பைசாவை கிட்ட மாட்டுக்காளுவமா? ஆமாக்கா. சரி வா உமா, என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். சரிக்கா. என்ன லட்சுமி, அந்த துணிக்காரனையும் காணல, சின்ன பொண்ணையும் காணல. ஆமாக்கா, 2 பேரையும் காணலையே. நான் வேற இந்த உமாவையும் வசந்தியையும் வாங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் பாப்பமா, வந்துருவாவ. வசந்தி வாரேன்னு சொன்னாளா? ஆமாக்கா, வேலை இருக்கான், முடிச்சிட்டு வாரேன்னு சொன்னான். அவளும் உமாவும் சேர்ந்து வருவாவக்கா. லட்சுமி, இந்த வாரம் குழுல தீபாவளி பண்டு தரலாம். அப்படியாக்கா? என்னென்ன பொருள்லாம் தருவாக்கா? நேற்று கடையில் பார்த்தேன், அப்போதான் சொன்னான், இக்கா தீபாவளிக்கு குழுல பண்டு தரோன்ட்டு. பொருளாக தராம காசை தந்தா நல்லா இருக்கும். ஆமாக்கா, ஏதாவது செலவுக்கு வச்சுக்கலாம். லட்சுமி, அந்த ஆளு நைட்டிலாம் வச்சிருப்பாராமா? ஏன்க்கா, நீங்க நைட்டி போட போறீங்களோ? இல்லம்மா, சத்தியாக்கு வீட்டுக்கு போட துணி இல்லம்மா, அதான் 2 நைட்டி எடுக்கலான்னு பார்த்தேன். ஆமாக்கா, எல்லா துணியும் வச்சிருப்பாவ. கடையில் வாங்குற மாதிரி நல்லா இல்லாட்டியும் வீட்டுக்கு போடுற துணி மாதிரியாவது இருக்கும்க்கா. அவளுக்கு வீட்டுக்கு போடுற மாதிரி 2 எடுக்கணுமா? ஏக்கா, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுப்போமாக்கா? எடுப்போம் லட்சுமி, எல்லாரும் ஒரே மாதிரி கட்டினா நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ஆளுகிட்ட ஒரே மாதிரி நிறைய சேலை இருக்காதுலாமா? ஆமாக்கா, கடைக்கு போனா எடுத்துருக்கலானே. பரவாயில்ல லட்சுமி, அடுத்த வாட்டி கடைக்கு போகும்போது எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஆள்கிட்ட ஏதாவது பார்ப்போம். சரிக்கா. லட்சுமி, அங்க பாரு, துணிக்காரர் வராரு. என்னக்கா, இவ்வளோ பைய தூக்கிட்டு வராரு? நிறைய துணி இருக்கும் போலமா? என்னே, இவளுக்கும் துணியை காட்டுங்கண்ணே, இன்னும் நிறைய பேர் வருவாவ. சரிம்மா. இக்கா, இல்லை கீழே உட்காருவோமாக்கா? உட்காரும் லட்சுமி. என்னே, எல்லா துணியும் பழைய மாடலா இருக்குனே, வேற எடுத்து காட்டுங்க. சரிம்மா, எடுத்து காட்டுறேன். கலக்குருவி, அது வந்து அந்தானே உன்னை பார்த்தோன்னா பாட்டின்னு நினச்சிட்டாவ, அதான் பழைய துணியாக எடுத்து காட்டுறாவ. கோமதிக்கா, எனக்கு துணியே வேண்டாங்க்கா, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் கோவப்படியா லட்சுமி? சின்ன பொண்ணு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாமா. ஏக்கா, அவளை அமைதியா இருக்க சொல்லுங்க, அப்பதான் நான் துணி எடுப்பேன். சின்ன பொண்ணு, விடுமா, கிண்டல் பண்ணாதே. சரிக்கா, உங்களுக்காக விடுறேன். இத பாருங்கம்மா, இது எப்படி இருக்கு? கோமதிக்கா, இந்த கலர் எனக்கு நல்லா இருக்காக்கா. லட்சுமி, அழகா இருக்குமா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு, அதை கெட்டிக்க, அப்படியே பாட்டி மாதிரி இருப்பா. மாடு, சும்மா இரு. இந்தாங்கம்மா, மஞ்சள் கலர் சேலை, கெட்டி பாருங்க, மங்களகரமா இருப்பீங்க. லட்சுமி, சேலை அழகா இருக்கலாமா? ஆமாக்கா, மந்த சேலைக்கு பச்சை பார்டர் நல்லா இருக்குக்கா கட்டினா. கோமதிக்கா, அந்த சேலைங்க தாங்க.
எக்கா சேலை கலரு நல்லாதான்க்கா இருக்கு. கெட்டுனா மட்டை மாதிரி நிற்கும்க்கா, சுருக்கே வராது. அப்படியாம்மா சொல்ற சின்ன பொண்ணு? அப்ப வேற பாப்போமா, அதை கீழே வச்சிரு. இத பாருங்கம்மா. இந்த சேலை நல்ல சாஃப்டா இருக்கு. கெட்டுனா அழகு போல அப்படி நிற்கும். இங்க தாமா சின்ன பொண்ணு, அதை பாப்போம். ஆமாம்மா நல்லா இருக்கே. என்ன வேற கலர் தாங்கனே இதுல? இந்தாங்கம்மா, இதுல வேற கலர் சேலைலாம் இருக்கு, பாருங்க. பாருமா, சேலை பார்க்க வான்னு கூப்பிடுவாள்வ. நம்ம வர முன்னாடி எல்லா சேலையும் பார்த்தாச்சு. ஆமாக்கா. நல்ல சேலையெல்லாம் எடுத்துட்டு பழுவ பத்துக்க. நம்மளுக்கு இந்த ஆவத சேலையை நீ தந்துடுவாள்வ. ஆமாக்கா. வசந்தி ஏன் அங்கே நின்னுட்டா? இங்க வா, சேலையை பாருமா, நல்லா இருக்கு. ஆ கோமதிக்கா வாரேன். கோமதிக்கா உங்க கையில் வச்சிருக்க சேலையை தாங்கக்கா. சேலை நல்லா இருக்கே. ஏக்கா எடுத்திருக்கீங்களோ? இல்ல வசந்தி, எடுக்கல. அப்படியாக்கா? ஏனே வேற சேலை காட்டுங்கண்ணே. உமா என்ன அழகா இருக்கு இந்த சேலை. ஆமாக்கா. வசந்தி அதேங்கத்தா. கோமதிக்கா நல்லா இருக்குல்லக்கா? ஆமா லட்சுமி, கலரும் நல்லா இருக்கு. தொட்டு பார்த்தாலும் நல்லா இருக்குக்கா. கெட்டவும் நல்லா இருக்கும். வெயிட்டே இல்லாம இருக்குக்கா. நல்லா இருக்கோ கலர் குருவி? அதேங்கத்தா. ஏனே இந்த சேலை எனக்கு தாங்கனே, நானே இதை வாங்கிக்கிறேன். ஏன் மாடு, அதான் நான் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். நீ எடுத்து வச்சியா? லட்சுமி நல்லா இருக்குன்னு நான் தானே முதல்ல எடுத்தேன். துணிக்கார அண்ணே நான் தானே முதல்ல எடுத்தேன். அந்த சேலை எனக்கு தாங்க. ஏனே எனக்கு தாங்கனே. என்னே நான் தானே எனக்கு தாங்கன்னு முதல்ல சொன்னேன், எனக்கு தாங்க. ஏம்மா, யாருனாலும் எடுத்துக்கோங்கம்மா. சேலையோட விலை 2000 ரூபா. 2000-ஆ? வசந்தி எனக்கு வேண்டாம், நீனே எடுத்துக்க. எனக்கு வேண்டாம்ப்பா, இது கலர் சரியில்லை. சின்ன பொண்ணு நீ எடுத்துக்க. ஐயையோ எல்லாரும் நம்மகிட்ட தள்ளிட்டளவுல. ஏனே இதுல வேற கலர் இருக்கா? இருமா, எடுத்து தாரேன். நல்லா இருக்க பாக்க. ஏ கலக்குருவி, இதை நீ எடுத்துக்க. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு அப்படின்னு பாட்டு பாடு, நல்லா இருக்கும். போ, நீயே எடுத்துக்க, எனக்கு வேண்டாம். என்னே நல்ல கிளிப்பச்சை கலர்ல காட்டுங்கனே. நல்லா இருக்க கிளிப்பச்சை கலர் சேலை. கோமதிக்கா நல்லா இருக்குல்லக்கா? ஆமா லட்சுமி, நீ ஆசைப்பட்ட மாதிரி கிளிப்பச்சை கலர் கிடைச்சிருக்குல, எடுத்துக்க. உமா அந்த சேலை நல்லா இருக்கு பத்தியா? ஆமாக்கா. அவளை இதை எடுக்க விடக்கூடாது பார்த்துக்க. ஆமாக்கா. இப்போ என்ன சொல்றேன்னு பாரு. லட்சுமி கிளி பச்சை கலர் சேலையை எடுக்க போறா. ஆமா வசந்தி, நல்லா இல்லையோ? நல்லா இருக்கு லட்சுமி. தீபாவளிக்கு பச்சை கலர் சேலை கட்ட மாட்டாவல்ல? அப்படியா? ஆமா லட்சுமி, பச்சை கலர் கட்டக்கூடாது. என்ன சொல்ற வசந்தி? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. கோமதிக்கா உங்களுக்கும் தெரியாதா? பச்சை கலர் கட்டக்கூடாதுக்கா. ஆமா கோமதிக்கா, பச்சை கலர் கெட்டக்கூடாது. கெட்டக்கூடாதோ? என்னே இந்த சேலை வேண்டானே, நீங்க வேற காட்டுங்க. ஏக்கா இந்த சேலை சுமாரா தானக்கா இருக்கு. ஆமா லட்சுமி, வேற பாரு. என்னே சுடிதார் ஏதாவது இருக்கானே? இருக்குமா, எடுத்து தாரேன். 4 முடி சுடிதார் யாருக்கு? எனக்கு தான். உனக்கா? ஆமா, எனக்கு என்ன குறை? சுடிதார் போட்டா ஸ்ரீலீலா மாதிரி இருப்பேனா? ஆமா நினப்பு தான். ஒழுங்கா சேலையை வாங்கி கட்டுங்க டீச்சர். சுடிதாரா சுடிதாரு. நீயா வாங்கி தரா? என்னே நீங்க சுடிதாரை தாங்கண்ணே. நீ இந்த இழுவை கூட சேர்ந்து கெட்டு போயிட்டா. ஆமா, அவ கூட சேர்ந்ததுனால சுடிதார் போடுறேன். வாங்க கூட சேர்ந்திருந்தா பேண்ட் சட்டையோட தான் அலைஞ்சிருக்கணும். மானத்தை வாங்குறாள. என்னே சுடிதாரே கொடுங்க நீ அவளுக்கு. என்னண்ணே எதுவுமே நல்லா இல்ல. ஏக்கா சேலை ஒன்றும் நல்லா இல்லக்கா. நம்ம பிள்ளைகளுக்கு துணி பார்ப்போமா? சரி லட்சுமி பாப்போம். பாருங்கம்மா, எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னே சின்ன பிள்ளை போடுற ஃப்ராகு காட்டுங்கண்ணே. என்னே வேற மாதிரி இருக்கா? இருக்குமா, எடுத்து தாரேன். சின்ன பொண்ணு இது சத்யாக்கு நல்லா இருக்குமாமா? ஏக்கா சத்தியா இந்த மாதிரிலாம் போட மாட்டாக்கா. உங்க மவளுக்கு இது பிடிக்காது. ஆமால, ஒரே கலரா இருக்கு. என்னே இதுவும் நல்லா இல்லனே. ஆமாண்ணே, உங்ககிட்ட எந்த துணியும் நல்லாவே இல்லை. ஏம்மா, இவ்வளவு நேரம் துணி எடுத்து போட்டிருக்கேன், எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? ஆமாண்ணே, கடையில பார்க்கற மாதிரி நல்லா இல்லல்ல. புது மாடல் எதுவும் இல்லை. ஏம்மா, இவ்வளவு நேரம் எடுத்து போட்டிருக்கீங்களாம்மா, ஆளுக்கு ஒரு துணியை வாங்குங்க. என்னே அதெல்லாம் முடியாது, எனக்குலாம் இது வேண்டாம்ப்பா. கோமதிக்கா வாங்க நம்ம போவோம். போவோம் லட்சுமி. இழுவ எந்த துணி நல்லா இல்லை இழுவ. ஆமாக்கா. கடையில தான் நல்லா இருக்கும்மா.
ஆமாக்கா. வா உமா நம்மளும் போவோம். சரிக்கா. என்னது இது? இந்த அண்ணனை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தா எல்லாரும் இப்படி ஓடிட்டாவல. இந்த அண்ணன் வேற முறைக்காவ. என்னே அங்க பாருங்க, எங்கம்மா? அங்க அப்படியே நல்லா பாருங்கண்ணே. அந்த அண்ணன் அங்க பாக்குறதுக்குள்ள இந்த பக்கமா ஓடிடுவோம். இந்த பொம்பளையும் ஓடிட்டா? இந்த பொம்பளைங்களால இன்னைக்கு என் வியாபாரமே போச்சு.